அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த ஹாஜிகளே, ஹாஜாக்களே, நாம் வந்திருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுக்கு பேரு மஸ்ஜிதுல் குபா. இந்த மஸ்ஜிதுக்கு பேருன்னா மஸ்ஜிதுல் குபா. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தவுடன் சஹாபா பெருமக்களோடு இந்த பகுதியிலே தான் பெருமானார் தங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் மதீனாவிற்கு வந்த பின்னாடி தொழுகைக்காக வேண்டி முதலாக கட்டிய பள்ளிவாசல் தான் இந்த மஸ்ஜிதுல் குபா. இப்போ நாம் தொழுது கொண்டிருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி என்பது அதற்கு பின்னாடி கட்டப்பட்டது. மதீனாவிலே முதலாக கட்டப்பட்ட பள்ளி தான் மஸ்ஜிதுல் குபா. அல்லாஹு தஆலா இந்த மஸ்ஜிதை பற்றி குர்ஆனிலே சொல்கின்ற போது மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, இது இறையச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளி என்று அல்லாஹுவால் பாராட்டப்பட்ட பள்ளிதான் புனிதமான இந்த மஸ்ஜிதுல் குபா. இந்த குபா பள்ளியை பற்றி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற போது, யார் இந்த தன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து ஒலு செய்துவிட்டு இந்த மஸ்ஜிதுல் குபாவிற்கு வந்து யார் 2 ரக்காத்தை தொழுகின்றார்களோ அவர்கள் மக்காவில் இருந்து உம்ரா செய்தால் எந்த நன்மையோ அந்த நன்மையை பெறுவதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரிலே தெளிவான ஹதீஸ் வருகின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஹயாத்தாக இருக்கக்கூடிய காலத்திலே குறிப்பாக ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும், ஹதீஸிலே தெளிவாக வருகின்றது, ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் ராக்கிபன் அவ் மாஷியன், பெருமானார் வாகனித்தவர்களாக நடந்தவர்களாக ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் இந்த குபா பள்ளிக்கு வந்து 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்றும் ஹதீஸிலே வருகின்றது. அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த பள்ளிவாசல் தான் இந்த மஸ்ஜிதுல் குபா. இந்த பள்ளிக்கு வந்து குறிப்பாக இன்று சனிக்கிழமை அன்று தொழக்கூடிய அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த மஸ்ஜிதுல் குபாவிற்கு வரக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றான். நம்முடைய சந்ததிகளுக்கும் நமது ஊரிலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹசரத் அவர்கள் இதை பத்தி, இந்த மஸ்ஜிதுடைய சிறப்பை பத்தி மிக தெளிவா எடுத்து சொன்னாங்க. இந்த பள்ளிவாசல் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இதை டெவலப் பண்ண செய்யப்பட்டிருக்குது. சுமார் ஒரு 2000 பேர் தொழுகிற அளவுக்கு பெரிய லெவல்ல இதை விஸ்தரிச்சு பண்ணியிருக்காங்க. இது இந்த பள்ளியில யாரும் தூக்கிடக்கூடாது, கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவல்துறை மூலியமா நடவடிக்கை எடுக்கப்பட்டு காவல்துறை எந்த நேரமும் இதில் சுத்திட்டு இருக்காங்க. பாக்கி இவங்க இந்த வெயில், இவ்வளவு வெயிலுக்கும் அனுவர்தீன் வாழ்த்துக்கள் தம்பி. இது பாருங்க, இது மஸ்ஜிதுல் குபா. இந்த பள்ளிவாசலை பத்தி தொகுப்பு போட்டுட்டு இருக்கேன். இந்த பள்ளிவாசல்ல ஃபுல்லா இடம், பாக்கி இடம் கேப் இருக்கிற இடத்துல துணியை வச்சு நிரப்பியிருக்காங்க, துணியை வச்சு கட்டிருக்காங்க. இந்த துணி எப்படின்னாக்கா வெயிலே வராது, அந்த அளவுக்கு இருக்குது, நல்லா பெரிய லெவல்ல இருக்குது. பெண்களுக்குன்னு சொல்லிட்டு வேற சைடு, அது எங்கன்னு இருக்குன்னு தெரியல, நம்ம அந்த இடத்த பார்க்கல. எல்லாம் பரகச்சேவானாக. இன்னைக்கு சனிக்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தொழுவத்துக்கு வருவாங்க. அதே சனிக்கிழமையில எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால இங்கே கிடைச்சிச்சு. எல்லாம் பாக்கியம் செஞ்சான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எப்போதுமே அல்லாஹ்விற்கு நன்றி, புகழை இணைத்தும் அல்லாஹ்விற்குன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஹஸரத் அவர்கள் எல்லாத்தையுமே கிளீனா எடுத்து சொல்லி நம்ம கூடயே இருந்து சர்வீஸ் செய்யறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சிறப்பா இருக்குது. எங்களுடைய உம்ரா பயணம் ரொம்ப சிறப்பா இருக்குது. நாங்க நினைச்சதை விட அல்லாஹ் லேசாக்கி வச்சான். ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஹஸரத் அவர்கள் தான் பயான்ல சொன்னாங்க, இந்த உம்ராங்கிறத பொதுவா எப்படின்னாக்கா உடம்புக்கோ வயிற்றுக்கோ ஒன்றும் வேலை இல்லை, வெறும் காலுக்கு மட்டும்தான் வேலை. அதனால காலு வலி இல்லாதவங்க, படியேற முடிஞ்சவங்க எல்லாமே நல்லா தைரியமா வரலாம், நல்ல அமல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸரத் அவர்கள் சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் கேட்டபடி அமல் செய்வதற்கு எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானான்னு சொல்லிட்டு துஆ செய்றேன். சொல்றீங்களா? இந்த மஸ்ஜிதுல் குபாவில இந்த ஹதீஸ் எழுதி போடப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸ் இப்னு மாஜால இடம்பெற்றிருக்கின்றது. قال رسول الله صلى الله عليه وسلم من تطهر في بيته, யார் தன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து ஒலு செய்து விட்டு சும்மா அத்தா மஸ்ஜிதுல் குபா, இந்த குபா பள்ளிக்கு வந்து ஃபஸல்லா ஃபீஹி ஸலாத்தன், யார் 2 ரக்காத்தை தொழுகின்றார்களோ கான லஹு அஜ்ருன்
கவும்ரத்தின், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உம்ரா செய்த நன்மையை கொடுப்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இந்த மஸ்ஜித் குபாவிலே எழுதி போடப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லா ஹசரத், அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும், பரக்கத் செய்யணும். ஹசரத்தை சொல்லிட்டாங்க, அந்த இதுல மேல எழுதிருக்கு ஃபலுலு ஸலாத்தி பி மஸ்ஜிதில் குபா, இந்த பள்ளியில் தொழுவோர்களுக்குள்ள சிறப்பு. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தஹர ஃபி பைத்தி தும்ம அத்தா மஸ்ஜிதில் குபா ஃபஸல்லா ஃபீஹி ஸலாத்தன் கானலஹு காஜிருல் உம்ரா ரவாஹு இப்னு மாஜித் பி முஸ்னத் சஹீஹ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அரபி படிக்க தெரிஞ்சதுனால நானும் அதை படிச்சு காட்டிட்டேன். பள்ளிவாசல் எல்லா இடத்துலயும் சிறப்பு வைக்கிற முறையா வைக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நம்ம அவங்களும் ஃபாலோ பண்ணி அவங்க சொல்றதை ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம செயல்படணும். அஜத் விளக்க சொல்றது எல்லாத்தையும் நான் அப்படியே லைவ்ல விடுறேன். போலீஸ்லாம் பாக்குறாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த மக்கால மட்டும்தான் அந்த மொரட்டு குணமும் அந்த அதிகமான லவுட சவுண்டாவும் இருக்கு. இங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செஞ்சா நல்லா கண்ணியமான முறையில ரெஸ்பெக்டா இருக்கு. ஹசரத் அவர்களோட இருக்க நம்ம சலாவுதீன் பொதுக்குடி சலாவுதீன் வந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லா, பார்த்துமைக்கு நன்றி. பாரக்கல்லா ஹசரத், நம்ம ஹசரத் சென்னை ஹசரத் அவர்கள். இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லா ஹசரத். ஓகே.